படத்தோட கதை என்னன்னா, மத்தவங்கள பிராங்க் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ற பிசினஸ் நடத்திட்டு வராரு பிரதீப் ரங்கநாதன். சம்மந்தமே இல்லாம போய் ஒருத்தர்ட்ட பேசுறது, வம்பிழுக்கிறது, அவர கலவரம் அடையும்போது, "அங்க பாருங்க இருக்கு கேமரா" அப்படின்னு சொல்லிட்டு அவர சர்ப்ரைஸ் பண்றது. அந்த மாரி ஒரு பிசினஸ் நடத்திட்டு வராரு. அந்த பிசினஸ்க்கு டியூடுன்னு பேர் வச்சிருக்காரு. இவரவே இவங்க மாமா பொண்ணு பிராங்க் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரையுமே கலவரம் அடைய செய்ற மாரி ஒருத்தர் பிராங்க் பண்றாரு. அவங்க லைஃப் சர்ப்ரைஸா மாறுச்சா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த கதைய ஜென்ஸி கிட்ஸுக்கு புடிச்ச மாரி ஃபன் மூட்ல எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டார்ட்டிங்லயே கல்யாண கலாட்டா தான். டைட்டில் கார்ட்லயே ரகளைய ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபே ரகளையா தான் போயிட்டு இருக்கு. படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தான். சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் தான். எங்கேயுமே போர் அடிக்கல. எல்லா இடத்துலயுமே காமெடி சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பிரதீப் ரங்கநாதன் டைட்டில் கார்டு போடும்போதே மாப்பிள்ளை கிட்ட தாலிய டைட்டா கட்டியிருக்க வேணாமா அப்படின்னு கேட்கிற இடத்துல மொத்த தியேட்டருமே சிரிக்குது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜென்சி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா ஃபன் பண்ணிருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ்ல 90s கிட்ஸ் மோடுக்கு போயிட்டாங்க. அதனால சில இடத்துல லேக் அடிக்க தான் செய்யுது. மத்தபடி செகண்ட் ஹாஃப்லயும் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. கிளைமேக்ஸ் மட்டும்தான் இந்த 60-70ல ரிலீஸ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த படத்துல மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஜென்சி கிட்ஸ் மோட்ல சொன்னோம்னா கிரிஞ்சா எடுத்து வச்சிருக்காங்க.